மகள இந்தியன் மார்க்கெட்ல இருக்க கார்ஸை போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பாக்ஸஸ் தான். எஸ்யூவிஸா இருக்கு. மோனோகாக் எஸ்யூவிஸ், லேடர் ஆன் ஃப்ரேம் ரியல் எஸ்யூவிஸை பார்க்க முடியுது. பட் கார்ஸ்னு உருவானதே இந்த மாதிரி கார்ஸ் தான், அதாவது செடான் கார்ஸ்ன்னு சொல்லலாம். செடான் லவ்வர்ஸ் ஸ்டில் இருக்காங்க, பட் செடான் கார்ஸ் தான் இல்லை மார்க்கெட்டில். இந்த காரில் ஒரு அப்டேட் வரதான்னு சொல்லி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்டு இருந்தோம். பட் ஒரு அப்டேட் வந்துச்சு. அந்த அப்டேட் எல்லாத்தையும் திருப்திப்படுத்துச்சானா கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அப்டேட் கொடுக்குறோம்னு சொல்லி டெஸ்டிங் இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாச்சு, இந்த காரில் ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அண்ட் ஃபைனலி அந்த அப்டேட் வந்துருச்சு. நம்ம கூட ஆல் நியூ 2026 ஹியூண்டே வெர்னா இருக்கு. அண்ட் இந்த வெர்னால இப்போ ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புது வெர்னா ஃபேஸ் லிஃப்ட் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? வாங்க. இப்போ நீங்கள் இந்த ஹுண்டாய் வெர்னாவை என்கொயரியில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மதுரையில் இருக்க சுசி ஹுண்டாய் ஷோரூமை காண்டாக்ட் பண்ணுங்க. கப்ளூர் ஷோரூமோட லொகேஷன், காண்டாக்ட் டீல்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் வரும். இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் ஹுண்டாய் கார்ஸை பற்றி என்கொயரியில் டெஸ்ட் ட்ரைவ்னாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணால் எல்லா கார்ஸுமே ஹோம் டெஸ்ட் ட்ரைவும் கொடுக்குறாங்க. செக் பண்ணி பாருங்க. மகளே, ஹுண்டாய் வெர்னா நம்ம கூட இருக்கு. வெர்னால ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் நடந்திருக்கு. என்னென்ன மாற்றிருக்கான்னு பார்க்கணும்ல. என்ன பார்க்குறீங்க? பெருசாக எதுவும் மாற்றலை. மெயினாக பார்த்தோன்னே வித்தியாசமாக தெரியுது இந்த கிரில்னு சொல்லலாம். கிரில்லோட லெவல் கொஞ்சம் மாறி இருக்கு. பிகாஸ் பம்பரை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பராக இருக்கட்டும், ரியர் பம்பராக இருக்கட்டும். அண்ட் தென் ஹெட்லைட்டை வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஆர்எல் போர்ஷன் கீழே எல்இடிஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹெட்லாம் ஃபீச்சர் வந்துருது. அண்ட் அது மட்டும் ஃபாலோமி ஹெட்லாம் ஃபீச்சர், இது எல்இடி ஹெட்லாம்ப்பு. ஸோ அதனால் ஓகே, ஹெட்லைட்டோட டிசைனை மாற்றிருக்காங்க. பம்பரோட டிசைனை மாற்றினால கிரில்லோட டிசைனும் மாறிடுச்சு. இது வந்து பிளாக் க்ரோம் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பெரிய கிரில்லாக இருக்குது. ஹுண்டாய் கார்ஸில் பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கிரில்லை இந்த காரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லைட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் அந்த சேஞ்சஸ் நடக்கலை. ஸ்டில் த டிசைன் ரிமைன்ஸ் த சேம். ஆனால் அதே மாதிரி இந்த போனட்டோட பொசிஷன் கொஞ்சம் போல்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் போல்டாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அதையும் பண்ணல. பட் பழைய வெர்னா வந்து அப்படியே கம்ப்ளீட்லி வேறு ஒரு ஃபேமிலி டிசைனாகவும் இருக்கும், ஒரு யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த டிசைனுக்காகவே அந்த காரை நிறைய பேர் வாங்கினாங்க. ஆனால் அது மட்டும் அதில் டீசலும் இருந்துச்சு. இப்போ BS6 phase 2 நார்ம்ஸ். ஸோ அந்த இது ஃபஸ்ட்டு வரும்போதே டீசல் இல்லாமல் தான் வந்துச்சு. ஒன்லி பெட்ரோல் 1.5 MPI அண்ட் TGDI 2 இன்ஜினில் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த காரை வந்து கம்ப்ளீட்டாக ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. நிறைய கேரக்டர் லைன்ஸை பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போனட்லேயே 4 கேரக்டர் லைன் ரன் ஆகுது. சென்டரில் ஹூண்டாயோட லோகோ நல்லா பெருசாக இருக்குது. கொஞ்சம் சின்னது பண்ணால் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் கனெக்டிங் டிஆர்எல்ஸ் வந்துருது. இதையும் கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி இது என்ன வேரியன்ட்? HX6+. இப்போ வேரியண்ட்டோட நேம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆன ஹுண்டாய் வென்யூவில் நம்ம பார்க்கலாம் அந்த HX சீரிஸ் வேரியன்ட்ஸ் லைனப்பு. ஸோ அதே லைனப்பை இந்த வெர்னாவும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கூட HX6+ மிட் வேரியன்ட் இது. இதை ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ ஃபார் மணி. தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம அத்தியாவசிய தேவைக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இந்த காரில் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் டாப் எண்டில் புதுசாக அப்டேட் ஆகிருக்க ஃபீச்சர்ஸ், அதாவது ஓவராலாக அப்டேட்டில் கிடச்சிருக்க ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லிடுறேன். 360 கேமரா இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்ல 360 கேமரா வராது. டாப் எண்டே ரியர் கேமரா மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 360 கேமரா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஃபேஸ் லிஃப்ட்ல ஃப்ரண்ட் டிசைனில் இதை தவிர வேறு எதுவும் அப்டேட் நடக்கல. சைட் வியூவில் பார்ப்போம். இந்த காரோட விட்த் 1765 mm, ஹைட் 1475 mm, வீல் பேஸ் 2670 mm. ஆனால் இந்த காரோட லென்த் இப்போ 4565 mm. இப்போ லென்த் வந்து 30 mm அதிகப்படுத்திருக்காங்க. லென்த் அதிகமானது காரணம் என்ன அப்படின்னா பம்பரை ரீடிசைன் பண்ணனால லென்த் கூடியிருக்கு. வேற எதுவும் இல்லை. இந்த வெர்னால எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த சைடில் ரன் ஆகிற கேரக்டர் லைன் ஸ்போர்ட்டியராக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், ஒரு மாதிரி நிறைய லைன்ஸை பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், சென்டர் ஆஃப் டோரில் ஒரு 2 லைனை பெண்ட் பண்ணியிருக்காங்க. கீழே பாட்டம் லைன் நீங்கள் பார்க்கலாம். அதே ஷோல்டர் லைன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாமே கனெக்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவர் டிசைன் பார்க்கலாம், ஸ்கல்ப்டடாக இருக்கும். இதில் இண்டிகேட்டர் வந்துருது, எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் ஆட்டோ ஃபோல்டபுள் ஆப்ஷன் எல்லாமே இதில் வரும். டாப் எண்டில் இதில் கேமராவும் வரும். ஓகே, அண்ட் தென் அலாய் வீல் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், டைமண்ட் கட் அலாய் வீல். பார்க்க பேட்டர்ன் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது. எம்பியில் இருந்த அலாய் வீலை கம்பேர் பண்ணும்போது இந்த அலாய் வீல் நல்லா இருக்குது. நீங்கள் டர்போ போனீங்கன்னா பிளாக் அவுட் பண்ண அலாய் வீல் வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க் வருது இந்த வேரியண்ட்டில். பின்னாடி போனோம்னா ரியர் வீல்லையும் டிஸ்க் பிரேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க, டிஸ்க் கொடுத்துருக்கலாம். ஓகே, அண்ட் தென் வீல் ஃபெண்டர்ஸ்லாம் வராது. இது எஸ்யூவி கிடையாது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கக்கூடாது. செடானே நிறைய பேர் வாங்குறது இல்லைன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால தான். இப்போ செடான்லேயே வந்து 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. Volkswagen Virtus, Slaviaலாம். பட் இதில் 170 mm நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஒரு எஸ்யூவி ரேஞ்ச் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொசிஷனிங்கும் அப்படி பண்ணியிருக்காங்க. பட் செடானோட ப்ரெசன்ஸ் தான். விண்டோ வியூ பாருங்கண்ணே, நல்லா இருக்கும். லோவாக உட்காந்துருப்போம். ரோட் வியூ ஒரு மாதிரி சட்டிலாக தெரியும். ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ரைடு இருக்கும், ப்ளஷ் இருக்கும். டிரைவர் டைனமிக்ஸ் வந்து டிரைவிங் டைனமிக்ஸ் மட்டும் கிடையாது, டிரைவர் ஃபோக்கஸ்டாக இருக்கும். டிரைவரோட கனெக்ட் ஆகும். சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. டோர் ஹேண்டில் நீங்கள் பார்க்கலாம், க்ரோம் தான்.
இந்த ஹேண்ட்ல கொஞ்சம் இன்னும் ஸ்லீக் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். டிரைவர் டோர்ல ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ரூஃப் எல்லாம் வராது, பிகாஸ் இது எஸ்யூவி கிடையாது. எலக்ட்ரிக் சன் ரூஃப் இருக்கு, பின்னாடி ஷாக் பின் ஆண்டனா உங்களுக்கு கிடைக்குது. அதை தவிர சைட் வியூல வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. அலாய் வீல் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வெர்னாவோட ரியர் வியூ பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் ஸ்போர்ட்டியரா இருக்கு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனெக்டிங் டெயில் லேம்ப் இது ஆல்ரெடி இருந்தது தான். இதுக்கு மேல கிளாஸ் ஃபினிஷிங் ஆல்ரெடி இருந்தது தான். வெர்னாவோட பேட்ச் ஆல்ரெடி இருந்தது தான். லோகோ ஆல்ரெடி இருந்தது தான். ஸ்பாய்லர் ஆல்ரெடி இருந்தது தான். இப்போ ஸ்டாண்டர்ட் ஆயிருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் கீழே பாருங்களேன், பம்பரை ரீடிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ டிஃப்யூசர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ட்ராக் நம்ம சொல்லலாம், பட் ஸ்டில் ஸ்போர்ட்டியரா இருக்கு. ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கிடைக்குது, ரியர்ல 4 பார்க்கிங் சென்சார்ஸ். இதெல்லாம் சேம் தான், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வேரியன்ட்ல ரிவர்ஸ் கேமரா மட்டும் வரும். பட் நீங்க நெக்ஸ்ட் வேரியன்ட் ப்ரிஃபர் பண்றீங்கன்னா உங்களுக்கு 360 கேமரா வரும். ஓகே, 538 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ், ஹியூஜ் ஸ்பேஸ், நிறைய பொருளை வச்சுக்கலாம் நீங்க. செடான்ல ஸ்பேஸுக்காக குறை இருக்க போகுது. ஸ்பேர் வீல் பார்த்தோம் அப்படின்னா 15 இன்ச்சஸ் வீல்ஸ். வெளியே வந்து அவுட் சைட் ரன்னிங் வீல்ஸ் வந்து 16 இன்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து 15 இன்ச்சஸ் வீல்ஸ் தான் இருக்கு. எனிவே ஸ்பேர் வீல் ஒரு சைஸ் டவுன் பண்ணியாது. ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போதைக்கு நிலவரப்படி ஸ்பேர் வீலே நிறைய கார்ல இருக்கிறது இல்லை. பட் இங்க ஹுண்டாய் வந்து ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஓகே, பின்னா டிஃபாகிங் லைன் இருக்கு இந்த வேரியன்ட்ல. ஸோ நான் சொன்னேன் ஆல்ரெடி, தேவையான அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வரும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நான் ஃப்ரண்ட்ல இருந்து சொல்கிறேன். எல்இடி ஹெட் லாம்ப்பு, ஃப்ரண்ட் கனெக்டிங் டியோரல், ரியர் கனெக்டிங் டெயில் லாம்ப்பு, அட்ஜஸ்டபிள் மிரர்ஸு அண்ட் அலாய் வீலு, டிஃபாகிங் லைனு, ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சாரு, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பட் ப்ரைஸும் மேட்டர் இல்லையா, நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். அதனால் அதெல்லாமே இந்த வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டீரியரில் பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்கலை. பட் இந்த மாற்றங்கள் பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஹுண்டாய் வெர்னா ஃபேன்ஸ் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் வெர்னாவோட டீசல் இன்ஜின் சிஆர்டிஐ. பட் இப்போ நார்ம்ஸ்னால ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்பிஐ மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷனும் டர்போ சார்ஜ் இன்ஜினும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த HX6+ வரைக்கும் இந்த இன்ஜின் தான் வரும், என்பிஐ இன்ஜின் தான் வரும். நெக்ஸ்ட் வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு டர்போவே ஸ்டார்ட் ஆகும். அதுதான் டர்போ பேஸ் வேரியண்ட். இது வந்து எம்பியில் டாப் எண்டு. ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக அவைலபிளாக இருக்குது, மேனுவலும் அவைலபிளாக இருக்குது. இந்த எம்பிஐ இன்ஜின் 115 பிஹெச்பியும் 143 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஐவிடி கியர் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. டர்போ பார்த்தோம் அப்படின்னா 160 பிஹெச்பியும் 253 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது டர்போ சார்ஜ் 4 சிலிண்டர் இன்ஜின் தான். இந்த செக்மெண்ட்ல அதிகமான பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இந்த வெர்னால இருக்கு. ஏன்னா காம்படிட்டர்ஸ் ஜெர்மன், அதாவது இண்டிஜினியஸ்னு சொல்லலாம், வேர்டஸ் ஸ்லாவியாவை. ஸோ அதை விட 1 Nm டார்க் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் பவர்ஃபுல் பிகாஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்ஜின் அசம்பிளி வந்து என்கேஜாக இருக்குது. கீழே ஷீட்டையும் ஃபுல் பண்ணியிருக்காங்க, ரிஃபைண்டாக இருக்குது. பானட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் சவுண்ட் கேட்கவே இல்லைன்னா கார் ரொம்ப நேரம் ஆனில் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ரிஃபைண்ட் இன்ஜின், ரிலையபிளான இன்ஜின், ஸ்மூத்தான இன்ஜின், மைலேஜ் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். இந்த காரோட மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அதிகபட்சம் 17 to 19 மைலேஜ் எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 14.5, ஹைவேஸ் பண்ணிங்கன்னா ஒரு 16.5 நீங்கள் எடுக்கலாம். ஆட்டோமேட்டிக் பண்ணீங்கன்னா டவுன் த லைன் ஒரு 2 நம்பர்ஸை கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சிட்டிக்குள்ளே உங்களுக்கு ஒரு 12.5, ஹைவேல போனால் 15.5, 16 அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து எம்பிஐ இன்ஜினுக்கான மைலேஜ். நீங்கள் அதே டர்போ சார்ஜ் போனீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு எம்பிஐ வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஃபியூல் எஃபிஷியன்சியும் இருக்கும், ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஓவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எம்பிஐ ஒரு நல்ல இன்ஜினாக இருக்கும். உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி ட்ரிம்மில் வரதுனால இதை நான் உங்களுக்கு கன்சிடர் பண்ண சொல்கிறேன். ஆனால் அதே மாதிரி இன்சுலேஷன் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன் குவாலிட்டி ஆஃப் த கார் இஸ் ஆல்சோ குட். நல்லா வெயிட்டாக இருக்குங்க போனட்டு, பார்க்கலாம். ஓகே மக்களே, ஹுண்டாய் வெர்னா செகண்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படின்னு பார்க்கணும். நான் என்ன அப்படின்னா என்னோட பாதி தான் உங்களுக்கு தெரியும், பிகாஸ் இது ஒரு செடான். உள்ள வரலாம். உள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண வேண்டியது இன்க்ரஸ். நான் ஆல்ரெடி குனிஞ்சு தான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். காலை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கு, பிகாஸ் இது ஒரு செடான். இன்க்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா குனிஞ்சு வளைஞ்சு தான் உள்ள வரும். எக்ரஸ் இஸ் நாட் அ டீல். பட் இன்க்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா காலை உள்ள தூக்கி வச்சிடுறோம், பாடியை ஃபோல்ட் பண்ணுறோம், ஹெட்லாம் வளைக்கல. செடான் இப்படி தானே இருக்கும், அதை நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். புதுசாக பண்ணியிருக்க ஒரு விஷயம் இந்த ரெக்ட்ராக்டபிள் சன்ஷேட். இந்த பட்ஜெட்டில் இந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துச்சு, பட் இப்போ அதை வந்து ஹுண்டாய் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக இந்த எம்பிஐ இன்ஜினில் வந்து பீச் கலரை பார்க்க முடியுது. டர்போ போனீங்கன்னா ஃபுல்லி பிளாக், அது ஒரு மாதிரி ரூம்லெஸ்ஸாக இருக்கும். பட் இது வந்து ரூமியாக இருக்கும். ரூம்லெஸ்னா இடம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இதில் வந்து இடம் அதிகமாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. பழைய மாடலையும் இப்படி தான். இந்த பீச் கலர்னால நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது கேபின் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, பீச் வந்து நிறைய இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டோர் பேட்லேருந்து, டேஷ்போர்ட்லேருந்து, அப்பால்ஸ்டர்லேருந்து, லெதர் சீட்ஸ்லேருந்து எல்லாமே பீச் தான். ஒரு சில இடத்துல பிளாக் பார்க்க முடியும். பட் எனக்கு இந்த ஆம்பியன்ஸ் பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ப்ரீமியமாக பாஷாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, நான் உட்காந்தேன் அப்படின்னா எனக்கு தை சப்போர்ட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்க. தை சப்போர்ட் நார்மலாக கால் வைக்கும்போது கிடைக்கல, நீட் நோனா கிடைக்குது. எனிவேஸ் தை சப்போர்ட் இல்லை. அண்ட் செடானில் நம்ம எதிர்பார்க்க கூடாது ஹெட்ரூம்.
ஹெட் ரூம் நீங்கள் பார்க்கலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதை கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இந்த அப்பால்ஸ்டி வந்து லெவல் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அதனால ஹெட் ரூம் இஸ் டீசென்ட். செடான்ல நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, பட் ஸ்டில் இதில் கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் லெக் ரூம் பார்த்தோன்னா நல்ல லெக் ரூம், பிகாஸ் இது செடான் இல்லையா, கால் நீட்னாலும் நல்ல ரூம் கிடைக்குது. அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்ரெஸ்ட் 2 பேருக்கு தான் அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் கிடைக்குது. 3 பேர் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், பிகாஸ் சென்டர்ல ஸ்டெப்பும் பெருசா ஹைட்டா இல்ல. பட் ஸ்டில் பின்னாடி 2 பேர் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா போகலாம், 3 பேருக்கு வந்தா கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி ரீடிங் லேம்ப்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க, ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ ரீடிங் லேம்ப் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க, ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில்ஸும் கிடைச்சிருது. ஃபைன். ஓவராலா வெர்னாவோட செகண்ட் ரோ நல்லா தான் இருக்கு. ஸோ செடான்ல செகண்ட் ரோ பத்தி நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்காது, ஏன்னா இது வந்து சி செக்மெண்ட் செடான்ல வரனால கண்டிப்பா செகண்ட் ரோல நல்ல கம்ஃபர்ட் இருக்கு. மகளே, ஹுண்டாய் வெர்னா நம்ம கூட இருக்கு. இது ஹுண்டாய் வெர்னாவோட கீ. இந்த கீழே எந்த மாற்றமும் கிடையாது, பட் உள்ள இன்டீரியர்ல என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டோர் ஹேண்டில், டோர் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் 2 பாட்டில், ஒரு 1/2 லிட்டர், ஒரு 1 லிட்டர் வச்சுக்கலாம். ஆனால் அது போக ஆல் பவர் விண்டோ இந்த வேரியண்ட்ல, ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ், எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் எல்லாமே வந்துருது. ஆனால் அது போக இந்த இடத்துல நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. இது ஹாட் பிளாஸ்டிக் தான் எல்லா இடத்துலையுமே. அண்ட் இந்த வேரியண்ட்ல 8 போஸ் ஸ்பீக்கர்ஸ் வரும். HX6 போனீங்கன்னா 6 ஸ்பீக்கர்ஸ் தான் வரும், பட் இதில் 8 ஸ்பீக்கர்ஸ் இந்த வேரியண்ட்ல மட்டும் வரும். ஆனால் அதே மாதிரி டாப் ஆஃப் த லைனில் இப்போ எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், 4-வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்ல உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடைக்குது. ஆனால் அதே மாதிரி HX6+ தான் இந்த லெதரேட் சீட்ஸ் கிடைக்கும் ப்ரிஃபரேஷன்ஸோட. HX6 போனீங்கன்னா ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கிடைக்கும், இந்த லெதரேட் சீட்ஸ் கிடைக்காது. ஆனால் அதே மாதிரி இப்போ 6 ஏர்பேக் கிடையாது, 7 ஏர்பேக். பட் இந்த வேரியண்ட்டில் 6 ஏர்பேக் தான், டாப் எண்ணில் மட்டும்தான் 7 ஏர்பேக் கொடுக்குறாங்க. ஆனால் அது போக என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்றத உள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் இந்த ஸ்டேரிங் வீலை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்த மோர்ஸ் கோட். இங்கே வந்து என்ன இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் செட்டிங் இருக்குது, கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணுற ஸ்விட்ச் இருக்குது, ஆனால் ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே வருது. ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல், 3 ஸ்போக் அண்ட் காம்பேக்டாகவும் இருக்குது. டில்ட்டு, டெலஸ்கோபிக் ரெண்டுமே இருக்குங்க, சூப்பர். நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் பண்ணிக்கலாம், ஐடல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் ஆஃப் பண்ணிக்கலாம், ஹெட்லைட் லெவல் பண்ணிக்கலாம், பானட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இங்கே வருது உங்களுக்கு. ஓகே, இதுவும் ஹாட் பிளாஸ்டிக் தான், பட் ஏதோ ஸ்டிச்சிங்லாம் பண்ணியிருக்காங்க, பட் இது ஹாட் பிளாஸ்டிக் தான் டிசைன். இங்கே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், இதில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே டிஃபாகஸ் கண்ட்ரோல்ஸ் காமிக்குது. இதில் யூஸ் பண்ணி அந்த பியானோ பிளாக் நல்லாயிருக்கு. இது மூலயமா மல்டி கண்ட்ரோலில் மாற்றிக்கலாம். அது கீழே எல்லாமே இது வந்து அந்த மீடியா கண்ட்ரோல்ஸ், அப்படியே இது வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்ஸ் வரும். இந்த HX6+ தான் வென்டிலேட்டர் சீட்ஸ் வரும். இதுக்கு முன்னாடி இருக்க HX6ல் வராது, இதில் மட்டும்தான் வரும். 3 மெயின் சேஞ்ச் தான், வென்டிலேட்டர் சீட்ஸு, லெதரேட் சீட்ஸு அண்ட் போஸோட சவுண்ட் சிஸ்டம், 8 ஸ்பீக்கர் இப்போ இதில். அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங், இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒரு சாக்கெட், ஒரு B டைப் போர்ட். நைஸ். 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கிடைக்குது, நல்ல விஷயம். ரிவர்ஸ் காலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா நீங்கள் பார்க்கலாம், ரிவர்ஸ் கேமரா டீசெண்டாக இருக்குது, நாட் கிரேட் பட் குட். ஆனால் அதே மாதிரி 10.25 inches இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 inches எதிர்பார்த்தோம், பட் அது கிடைக்கல, டாப் எண்ட்லேயுமே கிடைக்கல. கிளஸ்டர், டிஜிட்டல் கிளஸ்டர், இதில் உங்களுக்கு தேவையான ரீடவுட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அது போக உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்க மாதிரி இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன். இந்த டேஷ்போர்டோட லேஅவுட் பார்த்தோன்னா ரொம்ப நேரோவாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஹாட் பிளாஸ்டிக் தான், ஃபைன். இந்த இடத்துல ஆம்பியன்ட் லைட் வருது பாருங்கள், நோட்டீஸ் பண்ணீங்களா? ஸோ அங்கேயே இருக்குது. ஓகே, இந்த ஹேண்டிலோட டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் தென் ஆட்டோ டிமிங் IRVயும் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு சன்ரூஃப், ஆனால் அதோட ஸ்விட்சை பாருங்களேன், கிளாஸியாக இருக்குது, நல்லா இருக்குது. ரீடிங் லேம்ப்ஸ் LED, உங்களுக்கு சன்ஷேட் லைட் இல்லை, வேனிட்டி மிரர்ஸ் இருக்குது. சன்ரூஃப், டீசெண்டான சன்ரூஃப், தேவையான இடத்துல மட்டும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வேனிட்டி மிரர்ஸ் கூட இல்லை, கொடுத்துருக்கலாம். ஆனால் அது போல் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் கண்டிப்பாக இது உங்களுக்கு அழுக்காக வாய்ப்பு இருக்குது. இப்போயே கொஞ்சம் அழுக்கு தெரியுது, அதனால் இது மேலே கண்டிப்பாக ஒரு பிளாக் லெதர் ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதுக்கு மேலே ரெஸ்ட் நிறையா ஆக்சரிஸ்லாம் கிடைக்குது, அதை நீங்கள் மாட்டிக்கலாம். உள்ள ஒரு நல்ல ஸ்பேஸ், இங்கே 2 கப் ஹோல்டர் வருது. மேனுவல் பார்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் பண்ணிங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் பார்க் பிரேக் வரும். அண்ட் க்ளவ் பாக்ஸ் ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ். ஆனால் இது கூல்டு க்ளவ் பாக்ஸும் கூட, கூல். ஆனால் அதே மாதிரி வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்ட் ரோவில் ரெக்ட்ராக்டபிள் சன்ஷேட் கிடைக்குது. 2 பேருக்கு தான் ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது இந்த வேரியண்ட்டில். சென்ட்ரல் ஆர்ம்ரெஸ்ட் அண்ட் பின்னாடி ரியர் ஏசி வென்ட். கீழே பார்த்தோன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டும் கிடைக்குது. கூல். சீட் இங்கேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக தெரியுது, பட் டை சப்போர்ட் கொஞ்சம் மிஸ் ஆக தான் செய்யுது. ஓவராலாக ஒரு ஃபீச்சரிஸ்டிக் கேபின், தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்குது. லைக் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், வென்டிலேட்டர் சீட்ஸ், கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ். ஆனால் அது போக தேவையான ரீடவுட்ஸ் இருக்குது. டிஸ்பிளே, ஒரு சாஃப்டான ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் இருக்க மாதிரி ரெஸ்பான்சிவான ஸ்டேரிங் வீல் மட்டும் கிடையாது, ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான டிரைவிங் டைனமிக்ஸ் உங்களுக்கு இருக்கும் இந்த காரில். ஸோ இது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன இந்த இன்டீரியரை பற்றி, கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸை பற்றி, பண்ணியிருக்க சேஞ்சஸை பற்றின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மக்களை, ஹுண்டாய் வெர்னா ஃபேஸ் லிஃப்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம்.
நிறைய பேர் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுருந்துருப்பீங்க, அப்டேட் ஆகி வருது வேறு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி. பட் அப்படியே தான் வந்திருக்கு, ஓரளவுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க மைனராக. ப்ரைஸ் பார்க்கணும், அதுக்கு முன்னாடி வேரியன்ட் லிஸ்ட்டை பார்த்துருவோம். HX2, HX4, HX6, HX6 Plus, HX8, HX10. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ற வேரியன்ட் மிட் வேரியன்ட். ஸோ அதனால இந்த காரோட பிரைஸ் பார்க்கலாம். மேனுவலோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 13,81,000. அதே ஆட்டோமேட்டிக்கோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 15,02,000. இப்போ ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா மேனுவல் வந்து 17 லட்சம் வருது, அதுவே ஆட்டோமேட்டிக் பார்த்தோம்னா 18 லட்சத்துக்கிட்ட வருது. இது அப்ராக்ஸான ஆன் ரோட் பிரைஸ். ஸோ பிரைசிங் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக் வாங்கினா 19 லட்ச ரூபாய் கிட்ட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. மேனுவல் வாங்கினா கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஒரு 1.5 லட்ச ரூபா கம்மியா இருக்கு. ஸோ அது பார்க்கும்போது ப்ரைஸிங் வந்து நம்ம கொடுக்குறது 17 லட்ச ரூபா கிட்ட கொடுக்குறோம். அதுக்கு ஏற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காரில் இருக்குன்றனால தான் இந்த வேரியண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல் எல்இடி, டிஆர்எல், கனெக்டிங் டே லேம்பு, ஃப்ரண்ட்டில் 4 பார்க்கிங் சென்சார், ரியரில் 4 பார்க்கிங் சென்சார், ஆனால் இப்போ வென்டிலேட்டட் சீட்ஸ், லெதரேட் சீட்ஸ், 8 ஸ்பீக்கர் போஸ் சரௌண்ட் சிஸ்டம், அது போக உங்களுக்கு ரெக்ட்ராக்டபிள் சன்ஷேட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருது. சன்ரூஃப் வந்துருது. ஸோ அதனால் எல்லா ஃபீச்சர்ஸையும் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்காங்க. டைமண்ட் கட் அலாய் வீல் வந்துருது, ஒரு மினி டாப் எண்ட், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம சொல்லணும். சொல்லப்போனால் இதுதான் டாப் எண்ட் எம்பிஐயில். ஸோ அது பார்க்கும்போது வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்னு கன்சிடர் பண்ணுறோம். HX4லையும் போதுமான ஃபீச்சர்ஸ் இருக்கும். பட்ஜெட்டில் வாங்க நினைக்கிறவங்களுக்கு அது வேல்யூ ஃபார் மணி. ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு வேல்யூ ஃபார் மணி பார்க்குறீங்கன்னா இந்த HX6 Plus நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட கருத்து. வெர்னாவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காரோட இன்ஜின் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ், எம்பிஐ இன்ஜின். பர்ஃபார்மன்ஸ் வரும்போது டர்போ வந்து ப்ரோஸ் தான். சைட் வியூ எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு இந்த காரில், அது நான் ப்ரோஸில் பார்க்குறேன். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ் லைக் வென்டிலேட்டட் சீட்ஸு இப்போ நமக்கு தேவைப்படுது, அடிக்கிற வெயிலுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் தேவைப்படுது இல்லையா? ஸோ அதனால் அது கேமரா அண்ட் தென் செகண்ட் ரோ ஸ்பேஸு, ஓவரால் ஸ்பேஸு, பூட் ஸ்பேஸ் இதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஸோ அது பார்க்கும்போது இதெல்லாம் ப்ரோஸ்குள்ளே வருது. கான்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிசைனை மட்டும்தான் எல்லாருமே கானில் சொல்லிட்டு இருக்கோம். பிகாஸ் இன்னும் கொஞ்சம் எலிவேட்டடாக, கொஞ்சம் போல்டாக, கொஞ்சம் மஸ்குலராக கொண்டு வந்திருந்தாங்கன்னா சொல்லப்போனால் செக்மெண்ட்லேயே டாப் செல்லிங்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது. கேரண்டி பண்ணலாம். ஏன்னா வர்டஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த காரோட டிசைன், அந்த காரோட டைனமிக்ஸ், அந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக டேரெக்டாக போய் கஸ்டமர்ஸ்ட்டு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் வெர்னா வந்தோன்னா எல்லாமே இருக்குது எக்ஸப்ட் டிசைன் கனெக்ஷன், அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். வர்டஸில் அது பக்காவாக ஒர்க் ஆகும், ஸ்லாவியால் அது பக்காவாக ஒர்க் ஆகும். பட் இங்கே வெர்னான்னு வரும்போது அது மட்டும் கொஞ்சம் கம்மியாது. நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். எத்தனை தடவை ப்ரோ அப்படின்னு சொல்லி என்ன யோசிக்கிறீங்க? என்ன பண்ணுறது, ஒரு அப்டேட் வந்திருக்கு. உங்களுக்கு வெர்னா பிடிக்கும் அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் இந்த ரிவ்யூவில் வேறு எதாவது அப்டேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும், வேறு ஏதாவது பாயிண்ட்ஸை பற்றி பேசணும்னாலும் நெக்ஸ்ட் சொல்லுங்கள், அதை நம்ம நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஒரு நல்ல கம்பேரிசன், வர்டஸோட கம்பேரிசனும் நம்ம பிளான் பண்ணுறோம். அதை நெக்ஸ்ட் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ எப்பவுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. 6 ஏர் பேக்ஸில் 7 ஏர் பேக்ஸ் இருக்குது இப்போ. ஸோ அதனால் அந்த 7 ஏர் பேக் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா சீட் பெல்ட் மஸ்ட்டு. பக்கல் யூஸ் பண்ணாதீங்க. டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.